யோகி பாபு தற்பொழுது கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார். லுலு சபாவில் தலை காட்டி பிறகு சினிமாவிற்குள் வந்து காமெடி நடிகராக வலம் வந்த அவர் தற்பொழுது ஹீரோவாகவும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஹீரோவாக மாறினாலும் காமெடி ரோல்களையும் விடாமல் செய்து வருகிறார். கோலிவுட்டில் காமெடிக்கு பஞ்சம் நிலவுகிறது. ஒரு கட்டத்தில் வடிவேலு ஒதுங்க, விவேக் இறந்து போக, சந்தானம் ஹீரோவாக மாற என காமெடிக்கென வெற்றிடம் உருவானது. அதனை யோகி பாபு நிறுவினார். இதன் காரணமாக காமெடிக்கு யோகி பாபு என்றாகிவிட்டது. இதை பயன்படுத்திக் கொண்டு அவரும் பல படங்களில் தொடர்ந்து நடித்து கல்லா கட்டி வருகிறார். அவர் நடிக்கும் படங்களில் காமெடி நன்றாக இருக்கிறதோ இல்லையோ அவரை விட்டால் வேறு வழியில்லை என்கிற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது. காமெடியன்கள் ஹீரோவாகும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகி வருகிறது. அதற்கு ஏற்றாற்போல் நடிகர் யோகி பாபுவும் நெல்சன் திலீப்குமார் இயக்கிய கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் லீட் ரோலில் நடித்தார். இந்த நிலையில்தான் அவரை பற்றி ஒரு முக்கிய தகவல் வெளியே கசிந்திருக்கிறது. தனது மேனேஜர்களுக்கு சம்பளமே கொடுக்காமல் இழுத்தடிக்கிறாரா? சம்பளத்தை கேட்டால் உடனே அவர்களை வேலையை விட்டு தூக்கிவிட்டு புது மேனேஜரை நியமித்து விடுகிறாரா? அதே போல தான் நடிக்கும் காட்சியில் தன்னுடன் நடிக்கும் நடிகர் சரியாக நடிக்கவில்லை என்றால் அவர்களை அந்த இடத்திலேயே எல்லார் முன்னிலையும் திட்டுகிறாராம் யோகி பாபு. ஜெயிலர் 2 படத்தின் ஷூட்டிங்கில் கூட ரஜினியுடன் நடித்த பொழுது இதே மாதிரி ஒரு நடிகரை யோகி பாபு திட்டியிருக்கிறார். ஆனால் ரஜினி இதை கண்டிக்காமல் அமைதியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. யோகி பாபு இப்பொழுது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தின் 2வது பாகத்தில் நடித்து வருகிறார். ஏற்கனவே முதல் பாகம் ஹிட் ஆனதன் காரணமாக இந்த படத்தின் மீதும் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.